ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவலிங், பேக்கிங், குக்கிங் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சேர்த்த மாதிரியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களோட நாம் இந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்மி குவார்ட்டர்ஸில் எடுக்கிற லாஸ்ட் வீடியோவாக எனக்கு இதுதான் இருக்கும். நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். சரி, குழந்தைங்கள இதுதான் லாஸ்ட் அப்படின்றதுனால ஒரு லாஸ்ட்டு 3 டேஸாகவே ரெகுலராக கீழே விளையாட கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட கொஞ்சம் நேரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடவும் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இப்போ ஃபுல்லாகவே நம்ம பேக் பண்ணி நம்ம வீடு காலி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை எல்லாம் மொத்தமாக ஒரே நாளில் பார்க்காம ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்யணும். அப்போ தான் நம்மளால் எல்லா வேலைகளையும் கிளம்புற அன்னைக்கு கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியும். நான் 1 வீக் முன்னாடியே ஒவ்வொரு வேலைகளாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு ட்ராவல் பேக் க்ளீன் பண்ணி வைக்கிறது, மெடிசின்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில வேலைகளெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ஷூ ஸ்டாண்டை உள்ளே எடுத்து வச்சுட்டு ஸ்லிப்பர் எல்லாத்தையுமே வெளியில் க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு நாள் க்ளீன் பண்ணேன். எதெல்லாம் நமக்கு தேவையான திங்ஸு, எது தேவையில்லாத திங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டிலேருந்து டிஸ்கார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கிளம்புற அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. நான் டெல்லிக்கு குவார்ட்டர்ஸ்க்கு வரும்போது நான் வீட்டில் இருந்து கொண்டு வந்தது அப்படின்னா பாத்திரம், மிக்ஸி, இது நான் தேவையான பாத்திரங்கள் எல்லாமே ஊரில் இருந்தால் இந்த மாதிரி பெட்டியில் தான் போட்டு கொண்டு வந்திருந்தேன். இங்கே தான் புதுசாக அடுப்பு வாங்கியிருந்தோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போனோன்னா ஊரில் லீவ் 1 மாதம் இருப்போம். அங்கே சமைக்கிறதுக்கு தேவை. வீட்லேயும் ஒரு அடுப்பு இருக்குது. இங்கே புதுசாக அடுப்பு மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். மற்ற எல்லா திங்ஸுமே நான் ஊரில் கொண்டு வந்துட்டேன். அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி பெட்டியில் தான் ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெட்டியில் நம்ம பேக் பண்ணும்போது இப்போ டெல்லி டு சென்னை வருது பொருள் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாகவும் வரும். இப்போ இந்த மாதிரி குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி பைக்கு, ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே செகண்ட் ஹேண்டில் இங்கே இருக்கும்போது வாங்கியிருந்தோம். ஏற்கனவே போஸ்டிங் போவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கினோம். இப்போ நாம் போஸ்டிங் வரும்போது நெக்ஸ்ட்டு புதுசாக வர்றவங்களுக்கு அந்த மாதிரி போஸ்டிங் வர்றவங்களுக்கு நம்மளோட திங்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். இல்லையா, நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே சேஃபெக்ஸ் மூவர்ஸ் அவங்கக்கிட்ட லக்கேஜ் அவங்க நம்ம கால் பண்ணால் அவங்களே நம்ம லக்கேஜை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டேரெக்டாக நம்மளோட வீட்டுக்கே நமக்கு வந்துடும். அந்த மாதிரி லக்கேஜை நாங்கள் போட்டு விட்டுட்டோம். அது கிளம்புறதுக்கு அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. நம்ம தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேக் பண்ணி ரெடி பண்ணாலும் கிளம்புற அன்னைக்கேன்னு ஒரு டென்ஷன் கண்டிப்பாக நமக்கு இருக்க தான் செய்யும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே நாங்கள் வந்தோம். எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணி ரெடியாக இருந்தோம். ஆனால் நம்ம லக்கேஜ் எடுக்க வரவங்க லேட் பண்ணிட்டுறதுனால நமக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அடித்து பிடிச்சி ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின் வந்தாலே ரொம்ப பயந்துக்கிட்டே தான் நாங்கள் வருவோம். ஏன்னா குழந்தைங்களை நம்ம என்டர்டெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தியாவும் கிசானும் கொஞ்சம் குட்டி பிள்ளைங்க, அவங்களுக்கு வேடிக்கை பார்க்க அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா சினிங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு. இப்போ அவங்க கொஞ்சம் எழுத பழகிட்டனால நான் ஹேண்ட்பேக்கில் எதை எடுத்து வைக்கிறேனோ இல்லையோ ஸ்லைடையும் குச்சியையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இதில் படம் வரையதுக்கு இருக்கிறதுனா கொஞ்சம் இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ட்ரெயினில் ஏறி கொஞ்ச நேரத்திலே ஸ்லைட் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, டீயும் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக ஒரு 7:30 8 o'clockல நைட்டு டின்னர் கொடுத்துட்டாங்க. அங்கே கொடுத்த டின்னர் இதுதான்: ஜீரா ரைஸ், தால், சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு வறுவல், பிக்கிளோட கொடுத்துருந்தாங்க, தயிர். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ராஜஸ்தானி ட்ரெயினில் வரையில் எனக்கு அந்த சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு இப்போ இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறோம். ட்ரெயினில் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. எங்களோட பெட்டியில் ஒரு 2 ஃபேமிலி கிட்ட தான் நாங்கள் இருந்தோம். ஃபுல்லாக பெட்டியே ஃப்ரீயாக தான் இருந்தது. என்ன ரீசன் தெரியல. மார்னிங் நமக்கு சாப்பாடு ப்ரெட்டு, அப்புறம் அதுக்கு பட்டர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக் ஆம்லேட் 2 அதில் இருக்கும். வெஜ்ஜாக இருந்தது அப்படின்னா கட்லெட் கொடுப்பாங்க. நாங்கள் நான்வெஜ் சொல்லியிருந்ததுனால எங்களுக்கு ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க. ட்ரெயின்னாலே எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் சாப்பாடு தான். மதிய சாப்பாடுக்கும் சேம் வெஜ் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் தால், சிக்கன் கிரேவிக்கு பதிலாக பன்னீர் கிரேவி வச்சுருப்பாங்க சப்பாத்திக்கு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட உடனே மதியம் லஞ்ச் முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே ஐஸ்கிரீமும் தருவாங்க. பாப்பாக்கும் தம்பிக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தோம். நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்துடுவாங்க. லஞ்ச் டைம் முடிஞ்சு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு போய் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ஸ்நாக்ஸ் டைம் வந்துடும்.
நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், அப்புறம் வந்து போண்டா மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ப்ரெட் சாண்ட்விட்சு, அது கூடவே டீ பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹாட் வாட்டர் அவங்க பின்னாடியே வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து டீ பேக்கு, பால் பவுடர், சுகர் எல்லாமே தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். வீட்டுக்கு வந்து திரும்பவும் நாங்கள் வந்து நான்வெஜ் தான் வந்து சொல்லியிருந்தோம். சேம் வந்து சிக்கன் கிரேவி, தால், உருளைக்கிழங்கு வறுவல், ஜீரா ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, பிக்கிளோட வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நைட்டும் வந்து நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து தருவாங்க. நமக்கு வந்து நல்லா பார்த்தா வந்து 2 நாளுக்கு கொஞ்சம் கம்மியான டைம் வந்து ஆகும் டெல்லியிலேருந்து சென்னை வந்து வர்றதுக்கு. சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வந்து இப்போ நைட் ட்ராவல் பண்ணால் காலையில் நம்ம வந்து வந்துடலாம். நைட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் வந்து எல்லா திங்ஸையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். நமக்கு ஈஸியாக செய்கிற டிஷ் அப்படின்னா சாம்பார் தான். சாம்பார் தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். சாம்பார் வந்து எப்பவும் போல் வந்து பருப்பு வந்து நான் வந்து போட்டுட்டேன். அதில் வந்து தக்காளி, வெங்காயம், மிளகாவும் பருப்போடே வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சளும் சீரகத்தையும் பருப்போடு சேர்த்துட்டு காய்கறியை மட்டும் எப்பவும் போல் ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் வந்து தேவையான காய்கறிகளை போட்டு மூடி வச்சுட்டு குக்கர்லேயே வந்து வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது காய்கறி ரொம்ப குழஞ்சி வந்து வேகாது, நல்லாவும் நமக்கு வந்து வெந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப குழையாக இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான மசாலாவையும் நான் வந்து அந்த கிண்ணத்திலே வந்து போட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். மசாலாவை பருப்போடு சேர்க்காமல் இந்த மாதிரி காயோடு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஊர்லேருந்து வந்து நிறைய திங்ஸ் வந்து எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணல, இருக்கிறத வச்சு அப்படியே வந்து சமைக்கிற வேண்டிய வேலை தான் நம்ம. இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு சைடிஷாக என்ன செய்யலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ நம்ம வீட்டில் வந்து அத்தையும் தாத்தாவும் வந்து சொரக்காய் கொடி வந்து போட்டு விட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த சொரக்காயில் இன்றைக்கி வந்து சொரக்காய் கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் போய் சொரக்காய் வந்து பறிக்கிறதுக்கு வந்து பார்த்தேன். நான் டெல்லியில் இருக்கும்போது சொரக்காய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். ஏன்னா அங்கே இருக்க சொரக்காயாக தான் இருக்கும். அதில் உள்ள தண்ணி சத்து அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது. நம்ம தான் அதில் தண்ணி ஊற்றி வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த சொரக்காய் வந்து அப்படி நம்ம வந்து அதை பறிக்கும் போதே கையில் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து சொரக்காய் வந்து இருந்தது. நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்ற சொரக்காய்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதில் அவ்வளோ ஒரு நீர்ச்சத்து இருந்தது. சொரக்காய் வந்து நான் டெல்லியில் சாப்பிட்றதுக்கும் இங்கே உள்ள சொரக்காய்க்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் வந்து இருந்தது. நம்ம இப்போ வீட்டில் செய்கிற சொரக்காயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணியே ஊற்ற வேண்டாம். அதில் வந்து அதுவே வந்து வெந்து வரும்போது நமக்கு நல்லா நீர் விட்டு தண்ணியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதில் தான் வந்து நீர்ச்சத்து வந்து நமக்கு வந்து நிறையவே வந்து இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நம்மளோட சொரக்காய் பொரியலும் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நாம் வந்து பார்க்கலாம். சொரக்காய் வந்து அங்கே டெல்லியில் இருக்கும்போது நான் தோல் சீவும் போது அந்த தோல் வந்து நம்ம நகத்தை வச்சு வச்சோம் அப்படின்னா உள்ளே போகும். ஆனால் தோல் வந்து நம்ம சீவும் போது ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சொரக்காய் வந்து எனக்கு அதை சீவும் போதே ஆசையாக இருந்தது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக லேஸாக வந்து வந்தது. சொரக்காய் வந்து நான் அம்மா ஊரில் இருக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி கொத்தி வந்து பொரிக்க சொல்லுவாங்க. அருவா வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கொத்தினோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணால் அப்படி நமக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து சொரக்காய் வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வந்து இப்படி தான் வந்து செஞ்சு தருவாங்க. சரி, இந்த மாதிரி சொரக்காய் இன்றைக்கி வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொத்தி வந்து நம்மளும் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொத்தி வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சொரக்காய் வந்து நல்லா கொத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து சாம்பாரும் சைட் பை சைடாக எனக்கு வந்து வந்துருச்சு. சாம்பார் பாருங்கள், நம்ம மூடி வச்சுட்டோம். பருப்பு வந்து கீழே வந்து நல்லா வந்து குலைவாக வந்து வெந்துருச்சு. காய் வந்து தனியாக நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம தனியாக வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வந்து விட்டுறணும். ஏன்னா பருப்பு வந்து குக்கரில் வைக்கும்போது மேலே அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பருப்பு மட்டும் வேக வச்சுருந்தேன். சாம்பாருக்கும் வந்து தாளிப்பு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்மளோட சொரக்காய் பொரியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். சொரக்காய் பொரியல் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து ஜீரகம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து காரத்துக்காக 2 மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சமையல் வந்து செய்ய போகிறோம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தி வச்சுருக்கிற சொரக்காய் வந்து சேர்த்துடலாம். சுரக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்த்து வேக வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டாலே போதும். சுரக்காய் வந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வந்து நமக்கு வந்து குக்காகி வந்துடும். நான் இப்போ வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் சுரக்காய் உங்களுக்கு கீழே தெரியும், அந்த கொதித்து கீழே தண்ணி வர்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், நம்மளோட சுரக்காய் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுரக்காய் வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் சுரக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ரொம்பவே ஈஸியான சமையல். ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுநாள் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யணும். இந்த மாதிரி சாம்பார் வந்து செஞ்சுட்டா போதும். காலையில் சாம்பார், மத்தியானம் சாம்பார், நைட்டும் சாம்பார் அப்படின்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். நைட்டு தோசைக்கு மாவு வாங்கினா போதும். நம்ம டெல்லியில் இருக்கையில் தான் நம்ம கஷ்டப்பட்டு அரைக்கணும். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டிலே வந்து பக்கத்தில் வந்து மாவு அரைச்சி வந்து விற்பாங்க. அவங்ககிட்ட வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி டயர்டில் வந்து மாவு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பக்கத்துலேயே நமக்கு வந்து மாவு வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து சமையலும் வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். காலையில் சமையலை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து நாங்கள் வந்து கீழே வந்து பாய் விரித்து தான் வந்து தூங்குவோம். ஸோ அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து மடித்து மேலே வந்து வச்சிட்டேன். பாய் வந்து நம்ம வந்து மடித்து வைக்கிறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா இருக்கவே இருக்குது. நம்ம பீரோல் மேலே வந்து ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்து நான் வந்து வைப்பேன். அதுதான் வந்து ரொம்பவே நமக்கு வந்து கீழே இருந்தால் அங்கங்கே கலைஞ்சி கீழே விழாத மாதிரி, மேலே இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கவே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். பீரோல் மேலே இந்த மாதிரி வந்து பாய் வந்து எடுத்து வச்சுருவேன். ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து பேக்கெல்லாம் கூட நாங்கள் இன்னும் எடுத்தே வைக்கல. இப்போ ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. இங்கே வந்து வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட காலையில் ரொட்டீன் வந்து சூப்பராக இங்கே வந்து முடிஞ்சது. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் நாம் வந்து பார்க்கலாம், நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகளில். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு. நிறையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் சேர்த்தே நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.